வெல்கம் டு கலேஸ் எவ்ரிடே எசன்ஸ். இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய் போடலாமா? மாங்காய் சீசன் வந்தாலே நம்ம மாங்காய் ஊறுகாய் தான் போடுவோம். மாங்காய் ஊறுகாய், மாங்காய் சாதம், என்னென்ன வேணுமோ எல்லாம் நம்ம ஷார்ட்ஸ்ல இருக்கு, போய் பாருங்க. அதுக்கு 1.5 கிலோ மாங்காய் எடுத்துக்கினேன். 1.5 கிலோ மாங்காய் போடல, நான் நல்லா கழுவிட்டு டிஷ்யூலையோ நல்லா காட்டன் கிளாத்லையோ நல்லா தொடச்சிக்கலாம். நம்ம தொடச்சிட்ட பிறகு தான் அப்புறமேட்டு ஈரம் பதம் இல்லாத இருக்கணும். நம்ம கை கூட நம்ம ஈரம் இல்லாத இருந்தால் தான் நல்லா இருக்கும். இல்லாட்டி இப்போ வாசனை வந்துடும், ஃபங்கஸ் சீக்கிரமா வந்துடும் ஃபங்கஸ். அதனால நல்லா தொடச்சிக்கோங்க. ஈரம் இல்லாத தொடச்சிட்டு மாங்காவை நம்ம இந்த மாதிரி வெட்டிக்கலாம். என்ன பண்ணுவாங்கனாக்கா அருவாள் எடுத்துட்டு நசுக்குவாங்க. பெரிய அருவாள் இருக்கும் கிராமத்துலலாம், நசுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அது வெயிலில் வந்து காய வச்சிருவாங்க. நல்லா காஞ்சு போயிட்டு அது வந்து திரும்பியும் சுத்தணியில் போட்டு இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிப்பெல்லாம் எடுத்துடலாம். கொட்டை, சிப்பை, தோல் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துடலாம். கொஞ்சம் ஒரு நைட்டு நீங்கள் காய வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உள்ளே கூட ஈரப்பதம் இருக்கும். அதனால் லைட்டாக நாம் டிஷ்யூ வச்சு தொடச்சி சும்மா அப்படியே ஒத்தி எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி இருக்கிறதால தான் நமக்கு மாங்காய் ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போகும். எல்லா ஊறுகாயும் சீக்கிரமாக கெட்டு போயிடும். இந்த மாதிரி நம்ம ஈரப்பதம் இல்லாத அந்த நம்ம என்ன போடுறோமோ ஊறுகாய் வந்து ஈரப்பதம் இல்லாத நம்ம இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு அழகாக ஒத்தி எடுத்தாக்கா தண்ணிலாம் வந்துடும். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம காய வச்சுக்கணும். மாங்காய் ஊறுகாய் பண்ணலாம். கடுகு 1.5 ஸ்பூன் போட்டுக்கணும். நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த மாதிரி பொரியும், தீய விட்டுறாதீங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அந்த கடுகு எடுத்துட்டு அப்புறமேட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெந்தயம் ரொம்ப போட்டால் கசப்பாக இருக்கும். வெந்தயம் கலர் மாற வரைக்கும் வறுத்துட்டு அப்புறமேட்டு நாம எடுத்துடலாம். அவ்வளோதான், கலர் மாறிடுச்சு. கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கல்லெண்ணெய், நல்லெண்ணெய் 2 எண்ணெயில் ஏதாவது ஊற்றிங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் காயறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நாம் மாங்காவை போட்டுடலாம். காய வச்ச மாங்காய் கொஞ்சம் கலர் மாறிடும். இந்த மாதிரி தான் நம்ம போட்டுட்டு உப்பு, நான் வந்து கல் உப்பு வந்து இடிச்சிக்கினேன். இடிச்சிட்டாக்கா நல்லாயிருக்கும், சீக்கிரமாக கெட்டு போகாது. நைஸ் உப்பு வந்து கொஞ்சம் தண்ணி விடும், கல் உப்பு சீக்கிரம் தண்ணி விடாது, நான் நம்புகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிட்ட பிறகு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் சூடு ஏறினா போதும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. கல் உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் தாராளமாக போட்டாலும் நல்லாயிருக்கும், எனக்கு கெட்டு போகாது. வெறும் மிளகாய்த்தூள், காஞ்ச மிளகாய்த்தூள், தனியாக சேர்க்காத மிளகாய்த்தூள் கடையில் வாங்கினதான். உங்களுக்கு வேணால் நீங்கள் வீட்டில் கூட நீங்கள் வெறும் மிளகாயை இடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கிடும். அந்த வெடுப்பு அடங்காத வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்ட பிறகு நம்ம வறுத்து வச்சோம்ல கடுகு, வெந்தயம், அதையும் நாம் உரலை போட்டு இடிச்சிட்டாக்கா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இடித்து போடும்போது நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நாம சின்ன குட்டி உரலையோ அம்மிலையோ உரலையோ ஏதோ ஒன்றத்தை நாம போட்டு நாம நுணுக்கிக்கினா நல்லா இருக்கும். நுணுக்கியாச்சு. இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து போட்டுட்டு நாம கிளறிடலாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி அந்த பொடியை, வெந்தயம் கடுகு பொடியை போட்டுட்டு அப்புறமே நாம கிளறணும். ஸ்டவ் ஆன்ல இருக்கும்போது போட்டாக்கா நல்லா இருக்காது, கசப்பு தட்டிடும். அவ்வளோதான், முடிஞ்சுது. இதை வந்து நாம சேஃப்டியாக பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டாக்கா 1 மாதம் 2 மாதத்துக்கு மினிமம் 2 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. மாங்காய் ஊறுகாய், மாங்காய் சீசனில் நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு நாம வச்சிட்டாக்கா சூப்பராக இருக்கும்.